ஆண்டு கணக்கில் தொடரும் எங்கள் அடிமனை பிரச்சனையே தீர்ந்த பாடில்லை. ஆனால் பேருந்து நிலையமும் வணிக வளாகமும் மட்டும் எப்படி கட்ட முடிகிறது? இவைகளை கட்ட மேற்கொண்ட அதே வழிமுறைகளை எங்கள் அடிமனை பிரச்சனையிலும் மேற்கொள்வதில் என்ன பிரச்சனை என்பதே ரங்கநாதர் ஆலயத்தை சுற்றி வாழும் மக்களின் ஆதங்கம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் உள்ளது வெள்ளி திருமுத்தம் கிராமம். இந்த கிராமத்தில் 350 ஏக்கர் பரப்பளவில் 1.5 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் வீடுகள் ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ளதாகவும், இதனால் அந்த இடத்தை வாங்கவோ விற்கவோ எந்தவித பத்திரப்பதிவு செய்யவோ அனுமதி இல்லை என கடந்த 2003ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் அறிவித்தது. இந்த அடிமனை பிரச்சனை தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, கோவில் அருகிலேயே பேருந்து நிலையமும் வணிக வளாகமும் கட்டப்பட்டு வருகிறது. நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பல தலைமுறைகளாக வசித்து வரும் மக்கள் தங்களது இடங்களை விற்கவோ புதிதாக இடங்களை வாங்கினாலோ பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் கடந்த 20 வருடங்களாக ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் மறுத்து வந்தனர். இவ்வளவு ஏன் சிதிலமடைந்த வீடுகளை கூட சீர் செய்ய முடியவில்லை? அப்படி இருக்கும்போது 11 கோடி ரூபாய் மதிப்புடைய பேருந்து நிலையத்தையும் வணிக வளாகத்தையும் எந்த இடையூறும் இல்லாமல் எப்படி கட்ட முடியும் என அதிகாரிகளிடம் மக்கள் கேட்டபோது, அரசு புறம்போக்கு நிலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பிறகுதான் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியதாக தெரிகிறது. இந்த 1027 இடத்தில் வரக்கூடிய இந்த டிஎஸ் நம்பர் 717 1.5 ஏக்கர் அடங்கிய இந்த நிலம் எப்படி சட்டத்தை மீறி பட்டா மாற்றம் செய்யப்பட்டு அரசு புறம்போக்காக மாற்றம் செய்யப்பட்டு இன்று இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. பேருந்து நிலையம் கட்டுவதற்காக அதிகாரிகள் என்ன நடைமுறைகளை பின்பற்றி நிலத்தை பெயர் மாற்றம் செய்தார்களோ அதே நடைமுறையை பின்பற்றி தங்கள் இடங்களையும் பத்திரப்பதிவு செய்து கொடுக்கலாமே என கேள்வி எழுப்பும் மக்கள், பேருந்து நிலையம் வருவதை கூட தடுக்க மாட்டோம், ஆனால் வணிக வளாகம் ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அந்த இடத்தை எப்படி அரசு ரெக்கார்டுகளில் மாற்றினார்களோ அதே வழிமுறையை பின்பற்றி ஸ்ரீரங்கம் பகுதி முழுவதும் உள்ள அடிமனை பிரச்சனை சம்பந்தப்பட்ட 1027 இடங்களில் அந்த இடங்களை மாற்றி பொதுமக்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என இதன் மூலம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த பஸ் ஸ்டாண்டு வருவதை நாங்கள் தடுக்கவில்லை, பஸ் ஸ்டாண்டை நாங்கள் வரவேற்கிறோம். பஸ் ஸ்டாண்டு வந்தால் வரட்டும், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வணிக வளாகம் வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். 100 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் தங்களுக்கு வாடகை செலுத்த வேண்டும், இடத்தை காலி செய்ய வேண்டும் என அடிக்கடி நோட்டீஸ் அனுப்பும் கோவில் நிர்வாகம் பேருந்து நிலைய விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? கோவில் நிர்வாகம் சார்பில் தடையில்லா சான்று வழங்கப்பட்டதா என்றும் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணிக வளாகம் வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். அரசு பொது மருத்துவமனை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த இடத்திலே எப்படி பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எல்பிஏ நிர்வாகத்தினர் என்பதை இதனுடைய அதிகாரிகள் தான் விளக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.